கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. வந்தார் கோயல், போடப்பட்டது பிள்ளையார் சுழி. இதுதான் இன்றைய தலைப்பு. தேர்தலுக்கு இன்னும் சரியாக 110 நாள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏப்ரல் 2nd வீக் ஆர் 3rd வீக்கில் தேர்தல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மே 2வது வாரத்தில் பதவியேற்பு இருக்கும் அப்படின்றது டென்டேட்டிவ் ஷெட்யூலாக இருக்க, நமக்கான ஷெட்யூல் இப்படி தான் இருக்குன்னு இருக்குது. சாலிடாக 3 மாதம் அப்படின்னு சொன்னாலும் கையில் இருப்பது என்னவோ February 28 வரைக்குமான தேதி மட்டும்தான். அதுக்கப்புறம் யாரும் எந்த தலைவரும் நேரடியாக சந்திச்சுப்பாங்களான்னா கிடையாது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவாங்க. ஸோ இந்த 50 நாள் அப்படின்றது ரொம்ப க்ரூஷியல் டைம். ஏன் அப்படின்னா பேஸ் செட் பண்ணுறதுக்கான நேரம், கூட்டணி அமைப்பது, கூட்டணியில் யாருக்கு எத்தனை சீட், யாருக்கு அந்த சீட், அதில் எப்படி பிரச்சாரம், யாருக்கு இடையேயான போட்டி அப்படின்னு ஏகப்பட்ட பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ்னு பல கணக்குகள் இருக்கிறது. அப்படி இருக்க அதற்கான முதல் பிள்ளையார் சுழி இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று நடந்திருக்கிறது. மேலிட பொறுப்பாளராக முன்பு நியமிக்கப்பட்டிருந்த ஜே பாண்டா அஸ்ஸாமிற்கு மாற்றப்படவே, இதற்கு முன்னதாக டைம் டெஸ்டடாக தமிழகத்தை கடந்த முறை 2 முறை டீல் பண்ணியிருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயல் 2017க்கு அப்புறம் தமிழக அரசியலில் அவருடைய செல்வாக்கு அப்படின்றது தொடர்ந்து இருந்து வருகிறது. மேலே அவர் ரயில்வே மினிஸ்டராக இருந்தபோது இங்கே மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி வேலுமணி அவர்கள் அங்கே போய் திரு பியூஷ் கோயல் மூலியமாக தான் இந்த கான்டாக்ட் ஏற்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணி 2019 பேசிஃபை பண்ணாங்க. அதே தான் 2021 தொடர்ந்தது. இப்போ மீண்டும் திரு பியூஷ் கோயல் பேக் அஸ் இன்சார்ஜ் ஆஃப் எலெக்ஷன் அப்சர்வர், மேலிடத்தினுடைய பாஜக மேலிடத்திய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இம்முறை கூடுதல் முக்கியத்துவத்துடன் 2 இணை பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட அமைச்சர், காமர்ஸ் மினிஸ்டர் 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவில் ஏவியேஷனுடைய MOS அப்படின்னு சொல்லக்கூடிய மொகுல் அப்படின்றவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ மூவர் இருக்க இம்முறை 2 வந்திருக்கிறார்கள். தனது முதல் பயணத்திலேயே மையக்குழு கூட்டம், ஹை லெவல் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து திரு EPS அவர்களை சந்தித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து RN ரவி அவர்கள் கவர்னரை சந்தித்து டெல்லி திரும்பியிருக்கிறார். 3 முக்கிய சந்திப்புகள். என்ன நடந்தது, எது அடுத்து நடக்க இருக்கிறது கேட்கலாம். நமது ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பியூஷ் கோயல் ரைட் ஹேண்ட் மேன் ஆஃப் அமித்ஷா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர், எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்படக்கூடியவர், மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறார். என்ன கணக்கு? எப்பயுமே நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. டெல்லியிலேருந்து யார் வந்தாலும் அவர் தான் பயங்கரமான ஆள், அவர் தான் ரைட் பண்ணி சொல்லுவீங்க. இப்படி தான் ஜெயந்த் பாண்டாவின்னு சொன்னீங்க. வந்துட்டார், போயிட்டார், ஒடிசாவில் அடித்தார், அங்கே அடித்தார், டெல்லியில் தூக்குனார், இங்கேயும் அடிச்சுடுவார்னு சொல்லிட்டு உங்களுடைய நம்பிக்கை, ஆசை எப்படி? அஃப்கோர்ஸ் ஆஸ் யூ ரைட்லி செட், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதிமுகவோட ஏற்கனவே தொடர்புடையவர்கள். நம்ம பார்க்குறோம், ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி வரைக்கும் ADMK BJP கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுருந்தாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து தாவேகா போன பிறகு தாவேகா அதிமுக கூட்டணி அமையாது அப்படின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படியாவது இந்த மாதிரி கூட்டணி உடஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பாக நிறைய பேருக்கு ஆசையாக இருந்துச்சு. இப்போ ஒரு மெசேஜ் என்ன கிளியராக கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம். திரு செங்கோட்டையன் வெளியே போயிட்டார், அதிமுக என்ன ஆகும், அதிமுக ஒன்றுபட்டு இருக்குதா, அதிமுக பழைய பலத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கான ஒற்றை பதிலாக அதிமுக பலமாக இருப்பது மட்டுமல்ல, அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியும் பலமாக இருக்கிறது அப்படிங்கிற மெசேஜ் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பழசெல்லாம் விட்டுட்டு அடுத்த விஷயத்தை பார்க்க நகர்ந்துட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு ஸ்டாக் செக்கிங் அப்படிங்கிற மாதிரி என்ன ஓடிட்டுருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு, திமுக கூட்டணி எப்படி இருக்குது, அதிமுக கூட்டணியில் என்ன செய்யணும், பலப்படுத்துவதற்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான்
பாஜகவுடைய மையக்குழு, வழக்கமான மையக்குழு இல்லை, இது கொஞ்சம் விரிவாக்கப்பட்ட மையக்குழு. வழக்கமாக வந்து மையக்குழுவில் கலந்துக்காதவங்க எல்லாம் கூட அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்படியாக எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க. நம்ம வந்து நிறைய பேர்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சாதாரணமாக வழக்கமாக கூப்பிடப்படாதவங்க, இதற்கு முன்னாடி எப்பயுமே கூப்பிடப்படாதவங்க எல்லாமே கூட வந்து உள்ள அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு முதல்ல கட்சிக்குள்ளே தாட் வந்து ஒரு வெரைட்டி, எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புதுசாக கட்சிக்கு வந்தவங்க, இப்போ ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்க கூட எல்லாருமே கூப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க. இது வந்து மையக்குழுவில் வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் அவரும் வந்து பேசியிருக்கிறார், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு. எல்லாருமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. தென் வந்து கூட்டணி கட்சி, அது கூட்டணி கட்சியில் ஏடிஎம்கேல வந்து அந்த டிஃபரன்சஸ் இருக்குது, வெளியே போகிறாங்க, தாவேக்காவை உள்ளே சேர்த்துட்டு வந்து இவங்களை கழட்டி விட போகிறாங்க மாதிரி இருந்தபோது அவங்க எல்லாருமே அமிக்கபுளாக, அவங்க இஃப் ஐம் நாட் ராங் லஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணதே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ வந்து இதே 2021 திரு அமித்ஷாவோட பேசின அதே லீலா பேலஸ் ஹோட்டலில் தான். ஸோ அவங்க வந்து பேசி ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜினியரிங் அண்டு ஏடிஎம்கேல எல்லாருமே வந்து நாங்கள் திரு கேபி முனுசாமிலேருந்து தங்கமணி வேலுமணிலேருந்து எல்லாருமே வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ மூத்த முக்கியமான தலைவர்கள் எல்லாமே தங்கமணி அங்கே அப்செட் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஆமாம், தங்கமணி போயிட்டாரு, வேலுமணி போயிட்டாருன்னு அதான் வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொன்னே, நம்ம ஏற்கனவே சொன்னதான் திரு செங்கோட்டையன் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரே, இப்போ மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா வெளியே போனது வருத்தம் தான், அது ஒரு இழப்பு தான். ஆனால் அரசியல்வாதிகள் எப்பயுமே அதோட மொத்தம் போச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கான ஏற்பாடை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அவர் வந்து மூவ் அஹெட், அவ்வளோதான். அதுபோக வந்து அவர்னால ஒரு தொகுதியிலையும் ஒரு மாவட்டத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியுமே தவிர தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியில் அதிமுக வந்து படுதோல்வி அடையும், செங்கோட்டையன் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடையாது. திருவள்ளூரில் வந்து அவர் போயிட்டாரு, அதனால் திருவள்ளூரில் கிடையாதுங்கிறது. ஸோ அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது மாற்றுக்கட்டில். அதனால் எல்லாருமே வந்து அந்த அடடா அவர் போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு இழப்பும் வேதனையும் இருந்தாலும் அடுத்த கட்டத்து நகர் தான் அரசியல்வாதி கேரக்டர் அப்படி தான் நடந்திருக்காங்க. எல்லாருமே யூனிஃபார்மாக இருக்காங்க. அண்ணாமலை காணுமேன்னு எல்லாருமே கேட்பாங்க, அது அடுத்து தனியாக கேள்வி வச்சுக்கிட்டு இவ்வளோ வருமா வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒன்று. மூணாவது வந்து கவர்னருக்கு வந்து தமிழ்நாட்டுடைய நிலைமை வந்து அரசு ரீதியாக அவருக்கு நிறைய தெரியும். அவருக்கு வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, அவருடைய சோர்சஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது, மற்ற மாதிரி விஷயங்கள். அது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக அவரும் ஒரு கவர்னராக இவங்களும் கூட ஒரு ஸ்டாக் செக்கிங் எங்கே தான். ஸோ 3 முக்கியமான சந்திப்புகள். இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபியோடைய கோர் டீம் மீட்டிங், இந்த பக்கம் வந்து அதிமுக பாஜக 2 முக்கிய தலைவர்கள் நம்ம வந்து பார்க்குறோம். நயினா நாயந்தர் இருந்தார், எல் முருகன் இருந்தார், அர்ஜுன் ராம் மெக்வால் இருந்தார். எல்லா முக்கியமான தலைவர்களும் அவங்க இந்த பக்கம் இருந்தாங்க. வினோஜ் பீசல் வந்து விஜயதான் வரைக்கும் நிறைய பேர் எல்லாருமே அழைக்கப்பட்டு எல்லாருமே பேசியிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கேல எல்லா முக்கியத்தில் இருந்தாங்க. பிறகு வந்து கவர்னர் பார்த்துட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் இவர் திரு பியூஷ் கோயலுக்கு. அதை வச்சுட்டு அவர் வந்து அமித்ஷாட்ட ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, அமித்ஷா இஸ் மோர்லி ஃபோக்கஸிங்கான வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற இடம். இப்போ வந்து இவங்க வந்து பாஜக ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல, அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான முயற்சி. அதுக்கு துணை நிற்கிறது பாஜகவுடைய. ஸோ செகண்ட் ரோல் தான் அப்படிங்கிறனால வந்து பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஏடிஎம்கே கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து என்ன அப்படிங்கிற கணக்கில் பார்த்துருக்காங்க. லோ ப்ரொஃபைல் தான் பிஜேபி விரும்புது. நம்ம வந்து எங்களுக்கு வந்து 100 சீட்டு, எங்களுக்கு 120 சீட்டு, அந்த சண்டையெல்லாம் இல்லை. ஸோ வந்து ஏடிஎம்கே வில் டேக் த பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் வந்து திரு பியூஷ் கோயலோட பேட்டியில் அவர் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய சகோதரர், மை பிரதர், அதெல்லாம் வந்து சொன்னார். ஸோ வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம வந்து ஏடிஎம்கேவை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கு நம்ம துணை இருக்கிறோம், அதுதான் அவங்களுடைய கணக்கு. ஸோ வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குற போல் 20 சீட்டு பேசினாங்க, 30 சீட்டு, அதெல்லாம் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. கவர்னர் பேசிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வந்து அமித்ஷாட்ட வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அமித்ஷா அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்பார். ஓகே இப்படி இருக்கலாம், இப்போ இதை பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக கூட்டணியில் யார் யார் சேர்ப்பது, எத்தனை தொகுதிங்கலாம், இது அடுத்த இன்னைக்கு வந்து ஊடகங்களில் வந்தது போல் இத்தனை சீட்டு இவ்வளோ வந்தது அப்படிங்கிறலாம் பேசப்பட்டதா நான் அறியலை. நான் பேசின வரைக்கும் அப்படி தெரியல. ஒரு மீட் அண்ட் கிரீட் தான் ஆக்சுவலாக. சூப்பராக போயிட்டு இருக்கு தலைவா, சூப்பராக என்ன கவர்மெண்ட் எப்படி இருக்குது, என்ன அவங்க அலைன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம அலைன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எதாவது வந்தால் சரியாக இருக்குமா, இப்போ மாதிரியான ஒரு ஸ்டாக் செக்கிங் தான் வந்து ஓடிட்டு இருந்ததே தவிர எங்களுக்கு 23 கொடுங்க, எங்களுக்கு 38 கொடுங்க, எங்களுக்கு வந்து மயிலாப்பூர் கொடுத்துருங்க, டீனர் கொடுத்துருங்க, அந்த பிஸ்னஸ்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரே நாளில் ஆரம்பிக்காது, இட்ஸ் டே 1 அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கோம். நம்ம கூட சாணக்கியால நம்ம சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் பற்றி திரு பியூஷ் கோயல் சொன்னதாக ஊடகங்கள் சொன்னது அப்படின்றதே உள்ள நடக்கலை அப்படின்றது. ஸ்பாயிலர் அப்படின்னு அவர் பியூஷ் கோயல் வந்து சொன்னார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன போல ஸ்பாயிலர் வந்து அவர் இருக்கலாம் திரு விஜய், ஆனால் யாருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது ஸ்பாயிலராக வந்து அவர் டிஎம் கேலன்ஸ் இருக்கிறாரா, ஏடிஎம் கேலன்ஸ் இருக்கிறாரா, தனக்கு தானே இருக்கிறாராங்கிறலாம் வரைக்கும் தெரியாது. ஏன்னா அது ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிசல்ட். ஸோ அசஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயல் வந்து எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் செட்.
அசஸ்மெண்ட் மீட் அப்படின்னு. அதை தான் சொல்லேன், அதுக்கு தான் சொல்லேன். அவங்க வந்து உள்ளே வந்து ஸ்டாக் செக்கிங் நான் வேற ஒரு வார்த்தையில் சொன்னேன். அதுதான் வந்து என்ன ஓடிட்டு இருக்கு, என்ன இருக்குது, என்ன நிலவரம், நம்ம வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஸ்டாக் செக்கிங் தான், ஒரு அசஸ்மெண்ட் தான் வந்திருக்காங்க. அது வந்து அவங்க வந்து அதுக்குள்ளே எப்படி போயிருக்காங்க, உள்ளே பேசினவங்க நிறைய பேர் வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் எல்லாரும் முக்கியமான ஆட்கள்லாம் என்னென்ன நிலவரங்கிற சொல்கிறாங்க. அது அப்படியான்னு கேட்டுக்கிறாங்க. தன்னுடைய ஒப்பீனியன் சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ 2-3 நாள் முன்னாடி வந்து திருச்சியில் இவங்க ஊடக பொறுப்பாளர்களுடைய மீட்டிங் நடந்தது. ஊடகங்களில் விவாதம் பண்ணுறவங்க மீட்டிங் இருந்துச்சு. அப்போ வந்து இன்னொரு பாஸ்வான் அங்கே இருக்கிறார். அவர் வந்து டெல்லியிலேருந்து மேலிட பார்வையாளர். இவங்க சில ஒரு கவலை தோய்ந்த கருத்துக்களையும் அதிருப்திகள் சிலர் சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக டீல் பண்ணியிருக்கிறார். அங்கே வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து நிறையா ஒர்க் பண்ணோம், பெருசாக நமக்கு வந்து தேவைப்படுது, ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசினவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறார், நான் பீகார் எலெக்ஷனை நேரிலேருந்து பார்த்தவன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு அந்த பர்சன். ஆமாம், அந்த பர்சன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம், சின்ன பையன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து பேசி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொல்லும்போது, நீங்கள் பீகார் எலெக்ஷனில் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், கண்கூட பார்த்தோம், எவ்ரி அதர் ரீல் வந்து பிரசாந்த் கிஷோரோட தான் இருக்கும். பிகேவுடைய டீம் அப்படி வருது, இப்படி வருது, வந்துட்டாங்க போயிட்டு தான். நாங்கள் வந்து ஒரு ரீல் ஏதோ பற்றி இருக்கும், முருகனை பற்றி, பிள்ளையார் பற்றி, பெருமாள் பற்றி, அடுத்த ரீல் வந்து பிகே பற்றி இருக்கும், அடுத்து ஏதோ ஒன்று இருக்கும் பிகே. அப்படி தான் பிரசாந்த் கிஷோருடைய கட்சி தான் வந்து, ஜன்சுராஜ் கட்சி தான் வந்து அங்கே ஆட்சியை பிடிக்கும் போது, ஜெயிக்கும் போது, கூட்டம் ஆகணும்னு எனிதிங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஆல் டாக் இன் சோஷியல் மீடியா இஸ் அபவுட் பிரசாந்த் கிஷோர். அண்ட் யூ நோ வாட் வாஸ் த ரிசல்ட். ஜஸ்ட் அ பலூன். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் சோஷியல் மீடியா இப்படி ஒன்று, அதுவும் ஒரு ஏரியா தான், நம்ம வந்து அது வி வில் ப்ளே த கேம். பட் அப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. டிஎம்கேல எங்கே வீடியோ, இப்போ நீங்கள் பார்த்து தமிழ்நாடு அரசுடைய ஸ்பான்சர்லேயே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் தமிழக அரசு என்ன செய்யுதுங்கிற விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கூகுளில் டேட்டா கொடுத்துட்டு ஒரு ஜனவரி எண்டுக்கு பிறகு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து டிஎம்கேலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. லாஸ்ட் 2021 எலெக்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் செலவழிச்சா சொல்லுவாங்க, எனி வீடியோ ஓப்பன் இன் தமிழ்நாடு. ஸோ அது வந்து எஸ்பெஷலி பொலிட்டிக்கலி நமக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு போயிடும், அது வந்து கூகுள் மூலமாக அந்த மாதிரி கொடுத்து போனாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சாரம், ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து பிரச்சாரம் வந்து இருக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்கிறது அவங்களுடைய பாணியாக இருந்துச்சு. அதே தான் இங்கே கோர் கமிட்டி மீட்டிங் பேசப்பட்டிருக்கு. யார் என்னென்ன பேசியிருக்காங்க, டிஎம்கே அலைன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம அலைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவர் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு திரு பியூஷ் கோயல். நம்ம கவலைப்படணும், சால்டாக நம்ம ஜெயிக்கிறோம், அதற்கான வேலையில் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து ஹிக்கப்ஸ்லாம் நாலஞ்சு அங்கே இருக்கும். ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் அவங்களுடைய ஃபைனல் சே. அதே தான் ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே பேசும்போது இருக்கிறாங்க. ஸோ இந்த 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 அசஸ்மெண்ட்டுக்குள்ளே அவங்க சீட்டுக்குள்ளெலாம் போயிருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இனிமேல் தான் அது பின்னாடியே வருவாங்க. விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க, கட்டாயம் பேசியிருக்கிறாங்க. அது வந்து ஆனால் அவர் ஸ்பாயிலராக வந்துட்டார், அவர் வந்து நமக்கு எதிராக நிற்கிறாரு, நமக்கு வந்து அவர் அலையன்ஸுக்கு வரமாட்டார், அவர் அலையன்ஸுக்கு வரக்கூடாது, இது எதுவுமே டிஸ்கஸ் பண்ணப்படல. விஜய் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் நம்ப மாட்டீங்க. டெல்லியில் ஒரு முக்கியமான தலைவர் பேசும்போது வாட் அபவுட் சீமான் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அது வந்து சீமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு. சீமான் வாட் அபவுட் சீமான் அப்படின்னா அந்த கேள்விக்குள்ளே அவர் நம்ம கூட வருவாரா, அவர் நமக்கு ஸ்பாயிலராக இருப்பாரா, அவர் ஓட் பேங்க் எப்படி இருக்கு, வீரியம் எவ்வளோ, எல்லாமே சேர்ந்தது தான் இது மாதிரி தான். ஸோ வந்து அவங்க அப்படி ஒரு அசஸ் பண்ணுறதா வச்சுருக்காங்க தவிர உடனே அலைன்ஸ் அமைச்சிட்டாங்க, அலைன்ஸ் அமைக்கல, அலைன்ஸ் அமையலைங்கிற கடுப்பில் காண்டில் கத்திட்டாரு ஸ்பாயிலர், அதெல்லாம் நாம் அறிஞ்ச வகையில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அவங்க அசஸ் பண்ணது தான் வந்தாங்க. அவங்க வந்து நயினா நாகேந்திரன் பிறகு பேட்டில் குறிப்பிட்டது போல் இவங்க வேண்டாம் அப்படிங்கிற சென்ஸுக்கும் போல் வேணுங்கிற சென்ஸுக்கும் போல் ஒரு ஜாடமாடியாக போயிட்டு இருக்கிறாங்க. இந்த விஜய் ஈஸிய ஸ்பாயிலருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதா நமக்கு எந்த தகவலும் இல்லை. விஜயை அவங்க வந்து கணக்கில் வச்சிருக்கிறாங்க. அந்த கணக்கு வந்து நமக்கு எதிராக இருக்குமா உள்ள இருக்குமா நம்ம பார்க்குறோம்ல. சம்டைம்ஸ் வந்து விஜய் அவர்களுடைய களமிறங்கி இருக்கிறதே வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு சாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்ணில் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைமாக ஆஃப்டர் எம்ஜிஆர் பீரியட், டில் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகளும், இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர் வாக்குகளும் ஏடிஎம்கே தான் இருந்துச்சு. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு இந்த கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மீனவ மக்கள், அதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இது மாதிரியான வாக்குகள்லாம் வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்து வெளியே போச்சு. அதாவது எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு. ஏன்னா அவர் தான் மீனவன், ஆமாம் அவர் தான் மீனவன் நண்பர். அதனால் வந்து ஃபிஷர்மேன் ஓட்டு, அது இந்து ஃபிஷர்மேனா கிறிஸ்டின் ஃபிஷர்மேனாங்கிற தாண்டி அது ரெண்டுமே அவருக்கு தான் இருந்துச்சு. அப்போ அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போகும்போதும் ஃபிஷர்மேன் ஓட்டும் சேர்ந்தே போயிடுது, இந்து ஃபிஷர்மேன் ஓட்டும் சேர்ந்து அந்த மாதிரியான ஓட்டு வந்து டிஎம்கே பக்கம் போச்சு. அப்போ காங்கிரஸ் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் வந்து அதற்கு பிறகு திரும்ப வரவே இல்லை, டிஎம்கேட்டு வெளியே போகவே இல்லை. அது வந்து இன்டாக்டாக அப்படியே வந்து நம்ம தான் ஓட் பேங்க் அப்படின்னு இருந்துச்சு, ஃபிக்ஸட் டெபாசிட். முதல் முறையாக எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு இப்போ தான் 87க்கு பிறகு இப்போ தான் முதல் முறையாக 2026 தேர்தல் ஒட்டி தான் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் பிளவுபடுகிறது அப்படிங்கிற சென்சியம் போல வந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் ட்ரை பண்ணாங்க, எடப்பாடி ட்ரை பண்ணார், எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த ஓட்டு பிளவுங்கிறது அங்கே நடக்கவே இல்லை.
ஃபர்ஸ்ட் டைமாக இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற கணக்கு வந்துடும். ஸோ விஜய் அவர்கள் வந்து ஸ்பாய்லராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை பற்றிலாம் பேசலாங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். இதில் நான் முதல்ல கேட்கணுன்றது பியூஷ் கோயல் அவருடைய இந்த டெபுடேஷன் திடீர் மாற்றத்தில் இவர் இங்கே நியமிக்கப்பட்டது, ஆல் ஆஃப் அ சடன் ஜே பாண்டா அவங்க அங்கே மாற்றப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டது. இதில் ஏதாவது கணக்கு இருக்கா? நிச்சயமாக கணக்கு இருக்குது. நம்ம ஏற்கனவே திரு நயினார் நாகேந்திரன் ஏன் கொண்டு வரப்பட்டாருங்கிறதுல ஒரு கணக்கு தான் இதுலேயும் இருக்குது. அதாவது ஏடிஎம்கே சரிங்க கெமிஸ்ட்ரி, ஆமாம், கெமிஸ்ட்ரி, பழக்கம், இன்ஃப்ளூயன்ஸு, ஒரு விஷயங்களை வந்து ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேனே, ஒரு 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 அண்ணாமலை அவர்கள் ஒரு தொகுதியை போட்டியிட விரும்புகிறார். அந்த தொகுதி ஏடிஎம்கே வென்று இருக்கக்கூடிய தொகுதி. அங்கே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதை திரு நயினார் நாகேந்திரனால் வாங்க முடியும். ஏன்னா விடுங்கண்ணே, நம்ம தம்பி நிற்கிறாருன்னு ஒரு டெல்லியில் கேட்டாங்க அப்படின்னா வந்து சரிங்க அப்படின்னு ஒரு அடுத்தடுத்த நகர முடியும். அதுதான் அந்த கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து நமக்காக நான் வந்து வார் பிடிச்சி நிற்பேன் அப்படின்னா அவங்க வாழ் பிடிச்சி நிற்பாங்க அப்படின்னு சொல்லி போனால் அது வந்து சண்டையில் தான் போய் முடியும். அப்போ சில விஷயங்களை வந்து இவங்களுக்கு என்ன வேணுமோ கேடுவோம். அதே சமயம் அவர் இணக்கமாக இருப்பாருங்கிறதுல யாருக்கு எந்த குழப்பம் இல்லை. விமர்சிக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கே மாநில மாதிரி ஆகிட்டாருங்க அப்படின்னு தான் விமர்சிக்கிறாங்க. அப்போ அதில் வந்து இன்னொரு சைடில் பாடம் என்ன கிடைக்குது நமக்கு வந்து, திமுக விமர்சிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கே இன்னைக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்க தமிழக முதலமைச்சர் வந்து உங்கள் ஓனர்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்ற இந்த வார்த்தை பண்ணுறாங்க. அப்போ அதில் என்ன பாடம், நீங்கள் ஓனர்னு சொல்லுங்கள், இணக்கம்னு சொல்லுங்கள், அதில் என்ன பாடம்னா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குங்கிறது தான் பாடம். அவ்வளோதான் அவங்க அலையன்ஸுக்கு வேணும். இப்போ டிஎம்கே அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருந்துச்சுன்னா அது கூட்டணி தர்மம். சரிங்களா? ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன்டாக்ட் இருந்துச்சுன்னா அது அடிமை. இது என்ன கணக்கு பாருங்க. நமக்கு என்ன கிடைக்குது பாடம்னா, திரு பியூஷ் கோயலை கொண்டு வந்ததுக்கும் திரு நயினார் கொண்டு வந்ததுக்கும் ஒரே காரணம் தான். ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அவங்களுடைய கணக்கில், பிஜேபியுடைய ஆட்சி கிடையாது. ஸோ ஏடிஎம்கே கூட்டணியில் என்ன வருதுன்னு அப்போ அவர்களுக்கு முழுமையாக நம்ம துணை நிற்கணும். அதுதான் அவங்களுடைய பாயிண்ட். அப்போ எந்த விதத்திலையும் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து முதல்ல ஒரு கோர்ட் மீட்டிங் போட்ட போதே நெவர் டிஸ்டர்ப் ஏடிஎம்கே, இதுதான் அவங்களுக்கான ஒன்லைன். அவங்களை இன் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அட் எனி மீனிங் நம்ம வந்து அவங்கள ஹர்ட் பண்ணவோ டிஸ்டர்ப் பண்ணவோ, செங்கோட்டையன் அவர்களை இழந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டெப். இது மாதிரி எந்த விஷயங்களும் அவங்களுடைய இன்டர்னல் மேட்டர் வாட் எவர் தே வாண்ட் தே வில் டூ. அதை நம்ம டெல்லி மூலமாக எதாவது பேசுகிறோம். தமிழ்நாடு பிஜேபி ஷுட் நாட் ஹர்ட் ஏடிஎம்கேங்கிறது அவங்களுடைய சென்டிமெண்ட். அதே தான் திரு பியூஷ் கோயல் வந்தது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 2017 2021 வரைக்குமான ஆட்சியை தக்க வைப்பது. திரு எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டார், எங்கள் ஆட்சியை 4 வருஷம் செம்மையாக நடத்தி செல்வதற்கு மத்திய பாஜக அரசு துணை நின்றது, அந்த நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம்னு எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் சொல்லியிருக்காரு. 2 வருஷம் இதுக்கு முன்னாடி 6 வருஷமாக இந்த 10 வருஷமாக அவர் சொல்ல 2017 சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். ஆமாம், இப்போ வந்து சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மத்திய பாஜக அரசு எங்களுக்கு துணை நின்றது, நாங்கள் நல்ல ஓபிஎஸ் தான் சொல்லிட்டு. ஆமாம், எங்கள் ஆட்சியை நல்லபடியாக நடத்துறதுக்கு மத்திய பாஜக அரசு கான்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணவர் வந்து திரு பியூஷ் கோயல். திருமதி நிர்மலா சீதாராமன் நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் வந்து அதில் இனிஷியலாக டேஸில் வந்து பண்ணது வந்து திரு பியூஷ் கோயல். அப்புறம் நிறைய வேறு வேலைகள் திருப்பி வேறு வேலை பார்க்கணாரு. அப்புறம் தான் நிர்மலா சீதாராமனோட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு விஷயங்களை கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஓபிஎஸ் பிரச்சனை, டிடிவி பிரச்சனை, இணைப்பு பிணைப்பு, இது மாதிரி எல்லா சேலஞ்சஸ் வரும்போதும் ஹீ பிளேட் ஏ மேஜர் ரோல். இதே திரு தங்கமணி திரு வேலுமணி தான் டக்குன்னு டெல்லிக்கு போயிடுவாங்க. கோயம்புத்தூர் டு டெல்லி சார்ட்டர் ஃப்ளைட் இருந்த மாதிரி கடற்கடன்னு போவாங்க வருவாங்க. அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த பழைய பழக்கம் அவங்களுக்குன்னு நீங்கள் வந்து இப்போ ஜெயந்த் பாண்டா வந்தபோது ஹி ஹேஸ் டு கிரியேட் த கான்டாக்ட் ஃப்ரெஷ். முதல்லேருந்து ஒரு அப்போ வந்து அவருக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அப்போ இவருக்கு வந்து அதில் எந்த குழப்பம் இல்லை. நீங்கள் வந்து நம்ம ஓப்பனிங்கில் அடித்தார் பாருங்கள், என்னுடைய அருமை நண்பர் மற்றும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் திரு ஸ்டாலினை பயன்படுத்தின அதே வார்த்தை உங்களுக்கு புரியுங்க. அப்போ அந்த கனெக்டிவிட்டி என்னென்னா ஓல்டு கனெக்ஷன் தானே. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்காக தான் திரு வேலுமணி திரு தங்கமணிலாம் பேசிட்டு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய எல்லா பலவீனமும்லாம் அவங்களுக்கு தெரியும், பியூஷ் கோயல் அவர்களுக்கு தெரியும். அண்ட் பியூஷ் கோயல் எப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் அருண்ஜேட்லி. அவருக்கு வந்து இந்த நெளிவு சுழிவுகள் நல்லா தெரியும். திரும்ப நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் ஒரு ரிஜிட். அவங்க வந்து என்னென்ன இது வேணும் அப்படின்னு நிற்பாங்க. அதுக்கு மேலே வந்து அதை அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி அந்த இது வேணுங்க, இது நடக்கணுங்க. இவருக்கு வந்து இது வேணும், ஆனால் அது எப்படினாலும் வாங்கலாம். அது வந்து இப்படி பேசி வாங்கலாம், அப்படி பேசி வாங்கலாம். வந்து திரு அருண்ஜேட்லி மாதிரி. அருண்ஜேட்லி அவர்களுக்கு வந்து காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து எல்லா பக்கமும் நல்ல நட்பு உண்டு. அவர் பிஜேபியில் ஒரு பெரிய ஸ்டால்வாட், நரேந்திர மோடியோட குருநாதர். அது எல்லாமே தான் அவர் சிதம்பரம் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் போல இருப்பார். எல்லோருக்குமே திரு சிதம்பரம் அவர்கள் வந்து பட்ஜெட் போட்ட போது அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். அது எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு. திரும்ப நிர்மலா சீதாராமனுக்கு குருநாதர், திரு நரேந்திர மோடிக்கு வந்து மென்டாராக இருந்திருக்கு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன எப்படி அவரால் நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான லேடியை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து நீங்கள் உங்களுக்கு அருண்ஜேட்லி ரொம்ப சரியாக வருவார், அவருடைய மென்டாரிங் சரியாக இருக்கும்னு கொண்டு வர்றார். அதே மாதிரி வந்து திரு அருண்ஜேட்லி மாதிரியான ஒரு பேட்டர்ன்
திறன் இவருக்கு உண்டு. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து எதிர் திசையில் யார் இருந்தாலும் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் நம்ம எதிரிகளாக இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, நம்ம அவரோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறது இது தனி அது தனி அப்படிங்கிற ஒரு கணக்கு. அந்த ட்ரேட் டீலே அங்கே பேசிட்டு இருக்காரு இவர் தான். சாரி, ட்ரேட் டீல் அமெரிக்கா கூட இவர் தான் பேச்சுவார்த்தை. எக்ஸாக்ட்லி, அது பொண்ணு நிறைய கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவருக்கு வந்து அந்த நெகோசியேஷன் ஸ்கில் உண்டு. அப்போ அந்த பழைய உறவை திரும்பி புதுப்பிக்கும் போது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீலாக இருக்குது, அது ஒரு பாண்டிங் தான். ஸோ ஒரு புதுசாக ஒரு உறவு புதுப்பிக்கும் போது இட் மே டேக் சம் டைம். இப்போ பழைய உறவு வரும்போது அது டக்குன்னு அடுத்த ஓவர்களானே எப்படி இருக்கீங்க அப்படின்னு அடுத்த காரணம் சொல்லணும். அதுதான் அவர் கொண்டதுக்கான முக்கியமான காரணம். ஏடிஎம்கேவை தொந்தரவு செய்வதில்லை, அவர்களுடைய வெற்றிக்கு துணை நிற்பது, ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுகளை புதுப்பிப்பது உள்ளதான் அவருடைய பாயிண்ட். இவரை கொண்டு வந்ததுக்கான காரணம் அது. ஓகே, இந்த விஷயத்தில் அவர் நடத்திய ஆலோசனை அதில் பார்க்கும்போது இபிஎஸ் அவர்களை சென்று சந்தித்தது, லீலா பேலஸில் ஆலோசனை நடந்தது. 5வது மாடியில் எல்லாரும் உட்காந்து லிட்டரலி ஒரு தொகுதி பங்கீடு எப்படி நடக்குமோ அந்த டைப் ஆஃப் பேச்சுவார்த்தை இனிஷியல் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்லேயே. இன்றைக்கி தொகுதி பங்கீடு பற்றியோ சீட்ஸ் பற்றியோ பேசலைன்றது நீங்கள் சொல்லிட்டீங்க, நம்மளும் சாணக்கியில் சொல்லியிருந்தது தான். மற்ற இடங்களில் ஊடகங்களில் வருவது போல் தொகுதி பங்கீடு பற்றி பேசலைன்றது இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய நம்பர். ஆனால் என்ன பேசினாங்க அப்படின்ற விஷயம் வரும்போது டிடிவி ஓபிஎஸ் அப்படின்னு 2-3 எழுத்து சொற்கள் நமக்கு கண்ணில் படுகிறது, காதில் விழுகிறது. என்ன முடிவு? நம்ம வந்து நம்பர்ஸாக பேசலை, இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுலாம் நம்பர் பேச மாட்டாங்க. நம்பர் வந்து அதிகபட்சமாக 4 பேருக்குள்ளே தான் சுற்றும். நம்பர் வந்து இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 அல்லது 2 பேர் அப்படி தான் சுற்றும். அது வந்து இந்த 6வது 5வது நம்பருக்கே அங்கே போகாது. அது வந்து இவங்களுக்குள்ள தான் நம்பர்ஸ் நிற்கும். வெளியில் இருக்கிறவங்க, இப்போ நான் வந்து திரு எடப்பாடி அவர்கள்ட்ட பேசுகிறேன், நான் வந்து திரு பீஸ் கோயல்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள், அது நான் இல்லை கட்சிக்காரங்க அந்த மாதிரி அவங்களாம் பேசுகிறாங்கன்னா அவங்க நானே ஒரு 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 30க்குள்ளே முடிச்சு விட்றேன், 20க்குள்ளே முடிச்சு விட்றேன், இந்த பக்கம் பேசுவானே 80 வாங்கினே விடக்கூடாது அப்படின்னு அவ்வளோதான் இருக்குமே தவிர என்னங்கிற ஃபைனல் நம்பர்ஸை வந்து இவங்க என்ன இனிஷியேட் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஓகே பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதிகபட்சமாக 4 பேருக்கு மேலே போகாது. அது வந்து அந்த கணக்கில் இருக்காது. அவங்க 4 பேருங்கிறதும் அது போல் நீங்கள் அது நான் ஒரு பேச்சுக்கு பியூஷ் கோயல் நயினார் இந்த 2 பேரும் தாண்டி போகுது. அர்ஜுனா மெக்வாலுக்கு கூட போகாது, என்ன ஓடுதுன்னு கேட்டால் தான் போகும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். நயினா நாயந்திரனுக்கும் தகவலாக சொல்லப்படும். இதற்கு மேலே அந்த பக்கம் அப்படின்னா அவர் வந்து டெல்லிக்கு சொல்லுவார். அது வந்து இந்த மேலே, அது வந்து மேலே தான் இருக்கும்போது கீழே அங்கே வருது. அமித்ஷா ஃபோன் பண்ணி எப்போ இவ்வளோ கொடுக்குறேன்னு இங்கே யாரையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தவிர வேறு யாருக்கும் போக வாய்ப்பே இல்லை. அவர் வந்து திரு வேலுமணிட்டியோ திரு கேபி முனிசாமிட்டியோ வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இவர்கள் கேட்டாங்க வச்சாங்கன்னா ரொம்ப கேட்டாங்க, என்னப்பா அவங்க வந்து 60 கேட்குறாங்க அதெல்லாம் எப்படிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணாத. ஸோ அதிகபட்சமாக ஒரு 4 கை தவிர வந்து பெரிய போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அது இப்போ இல்லை. அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிடுறோம், இதை பற்றி அங்கே பேசப்படவே இல்லைன்னு. இவ்வளோ பெரிய கூட்டம் வச்சுன்னா அது நேரம் வந்து பிரேக்கிங் நியூஸாக யார் என்ன சொன்னால் எவ்வளோ நம்பர் இருந்தாங்கன்னு புறமே வந்துருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன எல்லாம் விசாரிப்பாங்க, பேசுவாங்க வைப்பாங்க. அதனால் அதை பற்றி பேசலை. இப்போ நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்னது போல் விஜய் அவர்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, அவர் நம்ம கூட வந்தால் எப்படி இருக்கும், கூட வராட்டா எப்படி இருக்கும். இப்போ அவர் வந்து யாருக்கான ஸ்பாய்லர், இவங்களுக்கு தான் கெடுக்கிறாரா நமக்கு வந்து கெடுப்பாரா. டிடிவி வந்தால் எப்படி இருக்கும், அது வந்து டிடிவியை கூட்டுவாங்க ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கங்கிறது இல்லை. அது வந்து எப்படின்னா இந்த கான்வர்சேஷன் எல்லாமே ஃபார்முலாக இருக்கும். திரு ஜெய்சங்கர் அவர்கள் பேசுவது போல் இருக்கும், ரொம்ப டிப்ளமேட். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுன்னா அதெல்லாம் ஒரு பல்ஸ் பார்ப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் ஜெயிப்போம், இல்லாட்டி தோத்துக்கூடும் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு பியூஷ் கோயல் பேசுகிற வச்சுங்க, பரவாயில்ல அங்கே நான் தோத்துக்கிறோன்னு இபி சொல்லிடுவார். உங்களுக்கு புரியுங்களா? இட் கான் கோ ஆன் தட் வே. எல்லாரும் வந்து ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து அவ்வளோ பெருசாக டீமாக போனால் சரியாக இருக்குன்றாங்கன்னு. ஆமாம் சொல்லுவாங்க, பட் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், நம்ம அதெல்லாம் அடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை. இது மாதிரி தான். அதாவது அதாவது இவங்களுடைய எண்ணம் என்ன என்பதை அவர்களிடம் ஷேர் பண்ணுவது, அவங்களுடைய எண்ணம் என்ன இவ்வளவுதான். ரெண்டுமே இன்டைரக்டா பட்டும் ரெண்டுமே இன்டைரக்டா, ரெண்டுமே வந்து ஒரு கிளியர் மெசேஜோட. இட் இஸ் நாட் தேட் நம்ம வந்து அவங்க வந்து ஒண்ணுமே பேசிக்கலாம இல்லை, அவங்க வந்து இந்த இன்டென்ட் இஸ் டு ஷேர், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் பின்னாடி வந்து திரு நயனார் பேட்டி கொடுக்கும்போது நிரந்தர பகைவரும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்றார். அது எதுக்கு சொல்றான்னு இதுக்கு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட்டத்தில் திரு டிடிவி தினகரன் வந்து நயினார் நாயந்திரன் தனிப்பட்ட முறையில் தாக்க, இவர் தலைவராக வந்த பிறகு தான் அவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்ட. நயினார் நாயந்திரன் அவர்கள் நாங்கள் சாருன்னு தான் சொல்லுவோங்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவர் டக்குன்னு மாற்றிட்டு அவர் இப்படி சொல்கிறாரு, அவரை போய் கேளுங்க, எல்லாரும் வந்து இருக்குல்ல, அவர்லாம் இல்லாட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ திருப்பி கொண்டு வரக்கு ஒரு கேப் தேவைப்படுதில்ல. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருமே ஒன்றானுன்னா உறுதிப்படுத்தலாம். இப்போ நான் வந்து என்ன அசஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் லெவல் கூடியிருக்கு இந்த ரீசன்ட் டேஸ். அவர்களுக்கு வந்து விஜய் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஓகே நம்ம ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கிறோம் போல், நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து டர்புலன்ஸ் பெருசாக கிடையாது, வி கேன் ஹேவ் அ ஸ்மூத் சைல் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடியிருக்கு. முன்னாடி வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க, மென்டலி அவங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்க. நம்மகிட்ட பேசும்போதெல்லாம் தலைவராக நீங்களாம் ஒரு ஆள் சொல்லக்கூடாதா அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நவ் தேர் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ். இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே தலைமை அலுவலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த வேட்புமனு தாக்கல் விருப்பமனு தாக்கல் நடந்துருச்சு, எவ்வளோ ஜூபிலியண்ட்டாக அடிக்கிறாங்கன்றீங்க.
நிறைய ரெக்கார்ட் ஜோஷ் டிராஃபிக் ஜாம் பற்றி எல்லாரும் பேச்சு உங்களுக்கு புரியுங்களா? சுற்றி பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்து தான். அந்த இடத்துக்குள்ளே போட்டு அடித்து வந்து ஒரு 200 வண்டி எப்பயும் நிற்குது. நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்க்குறேன் இளைஞர்கள் அது வந்து நல்லா தாடி வச்சுட்டு கோங்குமாக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 20 பேர் பின்னாடி வச்சுக்கிட்டு வாழ்க வாழ்வு கோஷம் போட்டு, அதாவது விருப்ப மனு தாக்கல் செய்கிறதுல ஒரு நம்பிக்கை தெரிகிறது. உங்களுக்கு புரியுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதியில் போட்டிடுவாங்கன்னு தெரியாது, எந்த தொகுதியில் போட்டிடுவாங்கன்னு தெரியாது, யாருக்கு சீட்டு தெரியாது, அவங்க கட்சியிலே யாருக்கு சீட்டு தெரியாது. இவ்வளோ ப்ராபபிலிட்டி லெஸ்ஸாக இருக்கும்போது இவ்வளோ ஹாப்பியாக பண்ண. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நண்பர் ஒரு அரசியலில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண சொன்னார். தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் நிறையா விருப்பம் தாக்கல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கும் சொல்லி எல்லா கட்சியிலுமே. அவங்க ஏடிஎம்கேல பயங்கர ஹாப்பியாக வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இல்லை, இது வந்து நமக்கு ஆகாது. ஏற்கனவே அந்த பக்கம் கொஞ்சம் டிஎம்கே ஸ்ட்ராங்காக அந்த ஏரியாவில் இருக்கும். அதனால் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த முறை வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து தாக்கல் பண்ணுறாங்கன்னு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார். இப்போ இவங்களாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க பாருங்களா, விரும்புகிறாங்க பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு முந்தானத்து கூட நான் ராசி ஒருத்தர் தாக்கல் பண்ணியிருக்கேன், நாமக்கல்ல தாக்கல் பண்ணியிருக்கேன். ஒரே குரூப்புகள் வந்து ஒரே உற்சாகத்தில் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த ஏடிஎம்கே பிஜேபியோட கான்ஃபிடன்ஸ் லெவலை கூட்டி இருக்குங்கிற நான் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து டிஎம்கே அலைன்ஸ் இன்டாக்டாக இருக்குனாலே அதில் என்ன சேதம் ஏற்படும்? அவங்கள கூட்டணிக்கு வந்து எவ்வளோ கூட சீட் கொடுப்பாங்களா, குறை சீட் கொடுப்பாங்களா, அவர்களுடைய முறையில் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கேலையும் தேர்தல் அறிக்கைக்கான குழு வந்து கூடி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுடைய அறிவிப்புகள் என்ன வரும்? இப்போ பொங்கலுக்கு வந்து 5000 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாருமே வச்சுருக்காங்க. அப்போ 5000 ரூபா கொடுத்தா அது வந்து ஒரு பூஸ்டாக மாறுமா? ஏன்னா தேர்தலுக்கு நெருங்கி வரும்போது அவங்க பல ஸ்கீமில் அறிவிக்கலாம். டிஎம்கே இஸ் நோன் ஃபார் தட். நம்ம வந்து 2 ஏக்கர் நிலம், கலர் டிவி, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அறிவிச்சவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பெருசாக வந்து ஒரு தேர்தல் அறிக்கை கதாநாயகன் அப்படின்னு திரு சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ 2006-11 தேர்தல். அப்போ அந்த மாதிரியான ஒரு கணக்கெல்லாம் வரும்போது நம்ம வந்து இது எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிறது தான் பேசியிருக்காங்க. நம்ம எங்கே இருக்கிறோம், டிஎம்கே எங்கே இருக்குது, விஜய் வந்தால் என்னாகும், வராட்டி என்னாகும், நம்ம எல்லாம் ஒன்றா தேர்தல் சந்திச்சு அப்படி இருக்கும். இதுதான் அவங்க பேசுனது. உள்ளே நடந்தது நாம் அறிந்த வகையில் இதுதான். அது எல்லாமே ஸ்மூத்தாக நம்ம வந்து ஒரு அவங்களுடைய முறையில் குறைக்கும்படியாகவோ அந்த எல்லாம் உற்சாகமாக தான் வந்து நின்னாங்க பார்த்தாங்க. நீங்கள் வந்து திரு பியூஷ் கோயல் பேட்டி கொடுக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. எல்லாருமே ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப தெளிவான பார்வையில் இருக்கிறாங்க, தெளிவான பாதையில் இருக்காங்க தெரியுது. அதுதான் இன்னைக்கு இந்த 2 பேருக்கான சந்திப்பில் நடந்த விஷயம். இதில் திரு ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் அதை வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பாஜக முயற்சிக்கிறது பிரயத்தனமாக இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்து என்டிஏல 24ல் இருந்தாங்க, அவங்க நம்பி கூட்டணிக்கு வந்தாங்க, சீட்டில் இருந்தாங்க, ரொம்ப அக்காமடேட்டிவாக இருந்தாங்க. சவுத்தில் அவங்களோட சர்ஜுக்கு 2 பேரும் ரொம்ப முக்கிய ரோல் பிளே பண்ணாங்க. அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுன்றதும் டிஎம்கே வீழ்த்துவதற்கான யுத்திகளில் ஒன்றாக பாஜக பார்க்கறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த யுத்தியை அதிமுக ஏற்றுக்கொள்ளுதா? அவங்களோட இன்டர்னல் ஈக்குவேஷனுக்கு இப்போ ஏற்றக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்காங்களா? அதனால் ஏற்றுக்கிடுவாங்க. நமக்கு வந்து அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்திரா காந்தி அவர்களுடைய உதாரணம், 67 வந்து காங்கிரஸ் தோற்கடித்த உதாரணம் கூட பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வழிகள் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடி இருக்க அவங்க ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் கூடுதலான கூட்டணி கட்சிகள் வர 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 இன்னும் கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும். இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுங்களேன், இந்த ஜனவரி மாதம் வந்து தேமுதிக கூட்டணிக்கு வந்துடுது, பிப்ரவரியில் வந்து பாமக கூட்டணி அறிவிச்சிருது, மார்ச்சில் வந்து இவங்க 2 பேருமே உள்ளே கிளம்பி வந்துடுறாங்க. அப்படின்னா மாதம் ஒரு கட்சி வந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போகிறாங்கிற கணக்கு வரும்ல. இப்போ நேற்று வரைக்கும் திரு விஜய் அவருடைய கட்சி நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையன் உள்ளும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கூடுதல், அவ்வளோதான். இப்போ செங்கோட்டையன் வந்ததுனால அவர் தோற்ற போகிறதோ வந்தனால ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆனால் வரும்போது அந்த வெற்றிக்கான நம்பிக்கை இன்னும் உறுதிப்படுது, உத்தரவாதப்படுது. பெர்செப்ஷன், கான்ஃபிடன்ஸ் லெவல் அது வந்து அப்போ இவங்களுக்கு வந்து நாளையிலேருந்து ஒவ்வொருத்தராக வர 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 பப்ளிக்கில் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும், ஒரு பெர்செப்ஷன் மாறும். ஓகே, ஆமாம் முன்னாடி ரொம்ப வீக்காக இருந்தாங்க, இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாங்க. தான் தேமுதிக வந்துருச்சு, இந்த பாமக வந்துருச்சு, இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஸ்டாலின் ராகுல் வந்து எல்லாம் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா மோடி EPS வந்து. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டாலின் ராகுல்லாம் ஏற்கனவே இருந்து அப்படியே தானே இருக்குது. இப்போ பாரு ஒன்றா கூட்டிகிட்டே போகுது. அப்படி அது எப்படி பாருன்னு அது அப்படியே தான் இருக்குது. அவங்க புதுசாக ஒன்றும் வரலையே. இப்போ இங்கே பாருங்க புதுசு ஏன்னா நீங்கள் வந்து இவங்க இல்லைன்னு ஆக்கிட்டாங்களா. அந்த பிம்பத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஏடிஎம்கே லோன் அதான் முதல்ல இருந்துச்சு. நீங்கள் முன்னாடி சில இன்டர்வியூ முன்னாடி சொன்னது போல் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஆல் லோ ஹிட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஹிட் பண்ணிட்டு தான் மேலே இனிமே வரதெல்லாம் ப்ளஸ் தான். இதுக்கு கீழே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் அவன் நம்ம ஏற்கனவே அவங்க வந்து அதாவது அசாதாரணமான விஷயங்கள் நடந்து நம்மளால் கணிக்க முடியாத ஒரு அண்டர் கரண்ட்டு, ஒரு அண்டர் வாட்டரில் ஏதோ ஒன்று நடந்திருந்தாலே தவிர அவர்கள் ஏற்கனவே பெற்ற 75 2024 பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய 84 இதற்கு கீழே போவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது, நம்ம அசஸ் வந்து அதான். அது வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே அவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்க முடியும். நம்ம அதையும் சேர்த்து ஒரு இதாக சொல்லலாம், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்தாலே தவிர.
ஸோ அவங்க அந்த கணக்கில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் பொதுக்குள்ள நீங்கள் அவங்க சொன்னதை பார்த்துருப்பீங்க. நம்ம இதை சொன்ன கணக்கு தான். நம்ம வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கிறோம். இதில் நம்ம வந்து யார் எந்த தொகுதி ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து ஏடிஎம்கேடைய போர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல நிற்கணும். அவங்களுக்கு கிட்ட 84-85 தொகுதி நம்ம நிப்பாட்டிருந்தோம். ஏடிஎம்கே டிஎம்கே அட்வான்டேஜ் எடுத்திருந்தா கூட நம்ம தொகுதி வாரியாக பேசியிருந்தோம் ஒரு வீடியோவில். ஸோ அந்த லெவலில் தான் அவங்க இருக்காங்க. 2024 கணக்கை நம்ம வந்து டேலி பண்ணி பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலியில் சொன்னது தான் நம்மகிட்ட இப்போயே 41% இருக்குன்னு சொல்லி சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுக்குழு சொன்னது அதுதான். அப்போ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே அவங்க 75 அல்லது 86 தான் இருக்க முடியும். அதனால மேலே தான் போக முடியும் அப்படிங்கிறது அவங்க இதுக்கு மேலே கீழே போகிறதுல. ஆனால் இந்த மாறி மாறி ஒவ்வொரு கட்சிகளாக உள்ள திரும்பவும் இணையும் போது ஏற்கனவே இருந்த கட்சிகள் தான் திரும்பவும் இணையும் போது காமன் மேனுடைய பர்செப்ஷன் மாறும், ஏடிஎம்கே கேடர்ஸோடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் மாறும். அதுதான் இவங்க விரும்புறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்து சந்திச்சுட்டு வந்த பிறகு அவர் வந்து ஏற்கனவே அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு அறிவித்தார். விலகுறோம்னு அறிவித்த பிறகு தான் இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். அவர் நான் உங்களுக்கு எங்கே சொன்னேன் அப்படின்ட்டார். நான் வந்து நாங்கள் புது கட்சி ஆரம்பிக்க போகிறேன், தனி கட்சி நான் உங்களுக்கு எங்கே சொன்னேன்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து அவருக்கு வந்து இயல்புலேயே அவருக்கு வந்து பாஜக மேலே ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் உண்டு. பாஜகவுக்கு அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை உண்டு. டஃப்பான பீரியட் நம்ம கூட இருந்தார், நமக்கு நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிற ஒன்று குழப்பமில்ல. ஏடிஎம்கேவில் திரு ஓபிஎஸ் அவர்களை பிஜேபி பெருசாக நம்புது. டே ஒன்று அதாவது சசிகலா ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திலேருந்து சசிகலா அவர்கள் உள்ளே வரலாமா வேண்டாமா போன பீரியட்லேருந்து அவங்க வந்து ரொம்ப பெருசாக நம்புகிறாங்க, அவர் மதிக்கிறாங்க. அதனால் அது இருக்குது. திரு டிடிவி தினகரன் வந்து பாஜக எனக்கு எந்த சீட்டும் கூட வேண்டாம், நான் கூட நிற்கிறேன்னு எழுதி கொடுத்தார். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோட தான் பகையை தவிர பாஜகவோட அவருக்கு எந்த பகை இல்லை. இன்னைக்கு வரைக்கும் டெல்லிக்கு ஒரு தடவை போய் பார்க்காதவர், டெல்லியில் யாரையுமே போய் ஒரு தடவை பார்க்கல. அவர் வந்து ரொம்ப தெளிவாக டெல்லிக்கு தலைமைக்கு எழுதி கொடுத்தார். அந்த மாதிரி எழுதி கொடுத்தவர் யாரும் கிடையாது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே பிஜேபிகிட்ட ஒரு நல்ல டைப் இருக்குது, லைசன் இருக்குது. அதனால் அதை வந்து அவரால் ஈஸியாக கொண்டு வர முடியும். அவங்க என்ன ஏடிஎம் கிட்ட பேசிக்கிடுவாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் கணக்கில் கொண்டு வந்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே காங்கிரஸ் தமாகாவில் ஒரு உள் கணக்கு கொண்டு வந்தாங்க ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் நினைக்கிறேன் நாட்டுறாங்க. அதை மாதிரி என்டிஏக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்துருங்க. நாங்கள் என்டிஏல வந்து நாங்கள் 2024 நாங்கள் ஒரு 74 சீட்டு நாங்கள் வந்து ஏடிஎம்கே நாங்கள் சர்பாஸ் பண்ணோம். ஸோ ஒரு 75 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை பழைய என்டிஏன்னு வச்சுக்கோங்க. அதில் நான் பிடிச்சிட்டு நான் பாமகக்கு இவ்வளவு, தேமுதிகக்கு இவ்வளவு, எங்களுக்கு இவ்வளவு, டிடிவனுக்கு இவ்வளவு, ஓபிஎஸ்னுக்கு இவ்வளவு நாங்கள் பிரிச்சுக்கிறோங்கிற மாதிரி அப்படி பேசுகிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்குது. அது என்ன சின்னத்தில் போட்டிடுறது என்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்துறோம். ஸோ வந்து இவர்கள் வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தானே வரப்போகிறாங்க. அப்போ நாளைக்கு வந்து 2-3 கேள்விகள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு பார்ப்போங்க, ரிசல்ட் வரட்டுங்க பார்த்துருவாங்க சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தானே அது நாங்கள் பாஜக கூட இருக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சட்டமன்ற தேர்தலில் வந்து உறுப்பினர்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறதான்னு சொல்லிக்கலாம்ல. திருமதி சசிகலா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்ட் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். அப்போ ஒரு சின்ன ஒரு வார்த்தை மாற்றம் தானே விஷயம். நமக்கு என்ன நடந்துச்சு பார்த்தா கரெக்ட் தான், அவ்வளோதான். அதை மாதிரி நம்ம வந்து நாளைக்கு பார்த்துருவோம். ஸோ அதாவது we can decide things later. எல்லாமே இன்னைக்கு வரணுங்கிற விஷயம் இல்லை. அது மாதிரி அவங்க ஒரு பேட்ச் ஒர்க் வந்து அவங்க பண்ணுவாங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஏன்னா அவர்களுக்கு தேவை இருக்கிறது. அவங்க வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. வெற்றியை உத்தரவாதப்படுத்துவதற்கு இவர்களுடைய வருகை எல்லாம் தேவையாக இருக்கும். அதற்கான முனைப்பு இருக்குங்கிறது தான் நான் அறிகிறது. இதில் வந்த நம்பர் 170ன்றது அதிமுகவுக்கு இத்தனை தொகுதிகள், 23ன்றது பாஜகவுக்கு, 23ன்றது பாமகக்கு, தேமுதிக 6, அமமுக 6, ஓபிஎஸ்க்கு 3, தமாகக்கு 3 அப்படின்ட்டு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. இது நம்பர்ஸ் பேசலன்றது ஒரு பக்கம் இருக்கு. கேண்டிடேட் லிஸ்ட்ல பாண்டே இருக்காரா? நீங்க கேண்டிடேட் லிஸ்ட்ல பாண்டே இருக்காரா? ரங்கராஜ் பாண்டே போட்டிருக்காரா? இந்த நம்பர்ஸ் இது வந்து உண்மையாலுமே இப்படி ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நம்ம பார்க்குறோம் நிறைய ஊடகங்களில் இப்போ வந்து எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர் ஒரு ஊடகத்தில் பார்த்தேன் பாஜக வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு அப்படின்னு போட்டு கீழே சின்னதாக உத்தேச பட்டியல் அப்படின்னு போட்டு விட்டுருந்தாங்க. அதெல்லாம் போட்டுட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய கற்பனை அப்படிங்கிற பார்க்குறோம். ஒரு பேச்சுக்கு வந்து சென்னையில் மயிலாப்பூர் தொகுதி இருக்குது, டி நகர் தொகுதி இருக்குது, விருகம்பாக்கம் தொகுதி இருக்குது, வேளச்சேரி தொகுதி இருக்குது, ஆலந்தூர் தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தொகுதியை அதிமுக கூட்டணியில் கட்சிகளே எல்லா கட்சிகளும் கேட்கும். இது எல்லாமே ஏடிஎம்கேக்கும் சேஃப் கான்ஸ்டியூன்சியாக பார்ப்பாங்க, பிஜேபிக்கும் சேஃப் கான்ஸ்டியூன்சி பார்ப்பாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றவங்களாம் அவங்க எல்லாருமே கேட்பாங்க. டீனர்லாம் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நாங்களாம் இருந்த தொகுதி எங்களுக்கு ஆக்சுவலாகவே வன்னியர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரியான தொகுதி ரொம்ப சைதாப்பேட்டை இதெல்லாம் வந்து அவங்க 2 பேருமே கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ கட்சிகளே முதல்ல எல்லா கட்சியிலும் கேட்பாங்க. அப்புறம் அந்த கட்சியில் வந்து யார் கொடுப்பாங்கிற எப்படி முடிவு பண்ண முடியும் அது? ஸோ இதில் வந்து ரொம்ப அதீதமான கற்பனை. நம்ம வந்து ஒன்று சொன்னால் அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நடக்கக்கூடியதான் நான் சொல்லுங்கிறது. அதனால் அவங்க அந்தளவுக்குலாம் போகலை. நம்ம நம்பர்ஸ் பற்றி பேசப்படவே இல்லை. ஆனால் யார் யார் உள்ளே வர்றாங்கங்கிறத பொறுத்து ஏடிஎம்கே தன்னுடைய சீட்டை மாற்றிக்கிறோம். இவ்வளோதான். இப்போ டிஎம்கே அலைன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கூட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து 6-6 இருந்த
2 கம்யூனிஸ்ட் இவங்களுக்குலாம் வந்து 8 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. மதிமுகவுக்கு 6, திமுக அவங்க மதிமுக சின்னத்திலே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் கமலுக்கு ஒரு 4 சீட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இவங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு 10 கொடுக்குறோம், இல்லாட்டி ஒரு 8 மாற்றி நிப்பாட்டுறோம் வச்சுக்கோங்க. காங்கிரஸுக்கு ஒரு 40 கொடுக்குறோம், 25 இருந்துச்சு, ஒரு 10 கூட கொடுத்து 35 கொடுக்குறோம் அப்படின்னு. இது மாதிரி 5-10 கூட்டினா அது வந்து டிஎம்கேட கணக்கில் குறையும். அப்போ எவ்வளோ தூரம் கமல்ஹாசன் அவர்களை வந்து 4 சீட்டு கொடுக்குறதா உதயசன் சின்னத்திலே பாட்டுமா பார்ப்பாங்க அவங்க மக்கள் நீதி. அந்த மாதிரி ஒரு ரீஅலைன் பண்ணி இந்த ரிவர்ஸ் ஒர்க்கில் திமுக எவ்வளோ போட்டிங்கிறது வரும். ரைட்ங்களா? இப்போ என்டிஏல வந்து 2021க்கான என்டிஏ தான் இப்போ நிற்குது. இவர் உள்ளே வந்தால் கூட டிடி உள்பட எல்லாமே அது வந்து இவங்க பிஜேபி கணக்கில் அவங்க வந்து சேர்த்து கொண்டு வந்துருவாங்க அந்த டேலியில். ஸோ ஏடிஎம்கே வந்து பெருசாக விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அன்லஸ் தாவேக்கா உள்ளே வந்தாலே தவிர. இப்போ தாவேக்கா உள்ளே வந்தால் தான் ஒரு கன்ஜெஷன் ஏற்படும். அப்போ வந்து எல்லாருக்குமான ஒரு அலையன்ஸ் வந்து கொடுக்குற பற்றி வரும். தாவேக்கா உள்ளே வராத போது சீட் ஷேரிங் பற்றின ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நம்ம வந்து நாங்கள் இவ்வளோ கேட்டோமே நீங்கள், ஆனால் பிஜேபி அட் எனி பாயிண்ட் ஆனும் சரி கேட்க போகிறதில்ல. நாங்கள் 118 நீங்கள் 118 கேட்க போகிறதில்ல. அவங்க வந்து லோ ப்ரொஃபைல் இருக்குன்னா டே ஒன்லேருந்தே முடிவு பண்ணிட்டாங்க. வந்து ஏடிஎம்கே கொண்டு வரதுக்கு நம்ம துணை நிற்போங்கிற ஸ்டாண்டில் கிளியராக இருக்காங்க. அதனால் இங்கே ஒரு டக் ஆஃப் ஆர் வர்றதுக்குலாம் அந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பாமக ஏற்கனவே பாஜக கூட கூட்டில் இருந்துட்டு பாஜகவுக்கு குறைவான தொகுதியில் போட்டிட்டு ஏற்கனவே 24ல் நின்றுட்டாங்க. அதனால் தேமுதிக இப்படி அதிமுக இருந்துச்சு. ஸோ யாருக்குமே இங்கே வந்து ஒரு மனஸ்தாபம் வர விஷயங்களும் இல்லை. ப்ளஸ் இவங்க வேறு விஷயங்கள் பேசுவாங்க. ஏற்கனவே சொன்ன போல ராஜ்யசபா சீட்டில் பாக்கி இருக்கிறது, ப்ராமிஸ் கொடுக்குறது, அடுத்த ராஜ்யசபாவில் கொடுக்குறதுன்னு சொல்ல மாதிரி வேறு விஷயங்கள் போடுவாங்க. ஸோ ஷீட் ஷேரிங்கில் யாருக்கு எவ்வளோங்கிற பற்றின நம்பர் டிஸ்கஷன் இப்போ கிடையாது. ஆளுக்கு ஒரு நம்பர் மனசில் இருக்கலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. 25 சீட்டு கேட்போம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம், 25 சீட்டு வெல்வோம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தருடைய மைண்ட். பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. 25 ஜெயிக்கிறதுன்றது பெரிய நம்பர், ஆப்வியஸ் பெருசா இருந்தாலும் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, ஒன்று போவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பிலிமினரி டாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரியான 2 தரப்பு பேச்சுவார்த்தையில் அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த நம்பர்ஸ் வரது எல்லாமே சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். ஆனால் குத்து மதிப்பு அவர்கள் வந்து மோட்டோலை பார்த்துட்டு இங்கி பிங்கி வாங்கி போட்டதானே தவிர இவர்கள் ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அவங்க ஒரு நம்பர் வாங்கினாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா யார் கூட்டணியில் சேர்க்குறங்கிற இப்போ ஒரு தேமுதிக உள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. அவங்க முதல்ல நாங்கள் அப்படி எழுதி கொடுத்தோமான்னு கேட்டார் திரு இபிஎஸ் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து 2026 கொடுப்போம் தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 26 கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டியிருக்கும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி சில உத்தரவாதங்கள் எதிர்பார்ப்பார். அது மாதிரி அது எல்லாமே வந்து இன்னைக்கு ஓவர் நைட்டில் பேசியிருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. அப்படியே தான் உங்களுக்கு இதெல்லாம் உறுதிப்படுத்த விஷயம். எல்லாருக்கும் ஒரு கதவு திறந்துருக்குங்கிறது நம்ம மறந்துக்கூடாது. வேறு வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் டோர் லாக் ஆகிட்டு வாங்க படத்தில் பாருங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கிடையாது. எல்லாருக்கும் டோர்ஸ் ஆர் ஓப்பன். அப்போ வந்து அவங்க இந்த விஷயங்கள்லாம் பேசின பிறகு தான் நம்பர். இந்த நம்பர்கள் எதுவுமே உண்மை அல்ல, இந்த நம்பர்கள் எதுவுமே அங்கே பேசப்பட்டதில்ல. இது அவரவருடைய யூகம். இது வந்து ரிவர்ஸில் ஒர்க் ஆகும். நம்ம ஒவ்வொருத்தராக வர இப்போ வந்து பாரிவேந்தர் இருக்கிறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு. இவங்களுக்குலாம் 1-2 சீட் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் எந்த கோட்டா, ரெட்டைலையா இல்லை லோட்டஸா? அவங்க விருப்பமாக தான் இருக்கும். திரு ஏசி சண்முகம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ரெட்டலையை விரும்பலாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் இது வரலாம். பாரிவேந்தர் வந்து அநேகமாக வந்து ஒரு தாமரையை விரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கோட்டா போட்டு அதுலேயே கொண்டு வந்துருவாங்க. அதில் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ நிறைய சின்ன விஷயங்கள் டிசைட் பண்ண வேண்டியிருக்கனால இப்போதைக்குலாம் உங்களுக்கு அவ்வளோ அவசரங்கள் கிடையாது. அந்த நம்பருக்குள்ள யாருக்கு எந்தெந்த நம்பர்னு வெளிவர தகவல்கள் வந்து போய் அது வந்து ஏற்புடையதல்ல. அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அது அவருடைய யூகத்திற்கான திறனாக இருக்குமே தவிர இவர்கள் அந்த நம்பர்லாம் இப்போ பேசல. அது வந்து லேட்டர். ஃபைனல் கொஸ்டின், திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கல. அதானப்பா, அதை நீங்கள் கேட்கலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னப்பா தமிழுக்காக தம்பி வந்து தவிப்பானே, அண்ணாமலை இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் முடிக்க போகிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான். நீங்கள் அண்ணாமலை வரல, அண்ணாமலை புறக்கணிப்பு. நீங்கள் வந்து மாதேஷ் மாதிரி தேவேந்திரன் மாதிரி டக்குன்னு ஒரு தலைப்பு போடுங்க. அண்ணாமலை கோவாவில் இருக்கிறாரு நம்ம பார்த்தோம். அண்ணாமலை மட்டும் இல்லை, மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணனும் கலந்துக்கல. அவங்க எல்லாமே எஸ்ஐஆர் பணியில் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம செய்தியிலே போட்டிருந்தோம். அதிமுக திமுகவுக்கு அடுத்து அதிகமான BLA 2க்களை போட்டிருந்தது வந்து பாஜக தான். கிட்டத்தட்ட 55,000 பூத்துகளில் வந்து ஆள் வச்சுருக்காங்க. அது பெரிய ஹியூஜ் நம்பர். இதற்கு முன்னாடி வந்து மிஸ்டு காலில் நம்பர்கள் சேர்த்துட்டு இருந்த காலத்துலேருந்து அவங்க வந்து இப்போ வந்து மொத்தமே மெம்பர்ஸ் அவ்வளோதான் சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமெடியாக போயிட்டு இருந்த பீரியடில் இதுக்கு நோட்டாக்கு கீழே போயிட்டாங்க அப்படிலாம் விமர்சிக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு பாஜகலாம் பண்ணிருக்காங்க. அது வந்து தப்பா ஒரு லோக்சபா ஒரு சின்ன வார்டுல ஜெயிச்ச இடத்துல அவங்க வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஜெயிச்சு கவுன்சிலராக ஆகிட்டாங்கன்னு பார்த்தா நம்ம வந்து அதான் போட்டு ஒரு ஆனந்தப்பட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது செப்பரேட் கேஸ். ஸோ ஒரு 55,000 பேருக்கு மேலே பூத் ஏஜென்ட்டுகளே வந்து BLA 2 வந்து வச்சிருக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிருக்காங்க. ஸோ அந்த பணிகளுக்காக போயிருக்காங்க. இதுக்கு அதற்கு ஒன்று சம்பந்தம் இல்லை. அண்ணாமலை பார்த்தாருன்னு எடப்பாடியார் டென்ஷன் ஆயிடுவார்லாம் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு நிகழ்ச்சியில் ஜெயலலிதா அவருடைய நினைவிடம் நினைக்கிறாங்க போகும்போது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலையை முன்னாடி வாங்கன்னு சொல்லி
கூட்டு நிப்பாட்டினார். அது மாதிரியான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அவர்களுக்குள்ள வேறு கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்குமே வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் அதற்காக இங்கே வரல, இது புறக்கணிப்புங்கிறலாம் ஊடகங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தம்ப்நெயில் தீனியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் அமைக்கபிளாக இருக்காங்க. நாட் ஒன்லி இன் பிஜேபி, வித்தின் பிஜேபி மட்டும் இல்லை, பிஜேபி ஏடிஎம்கே 2 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. அதில் குழப்பம் இல்லை. அவர்கள் ஒன்றா இருந்து இந்த 2026 தேர்தலில் நம்ம ஒரு முழுமூச்சோட இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிற உங்களுடைய பிரைமரி நோக்கமாக இருக்குது. அதற்காக நம்ம என்னனாலும் செஞ்சிடும் அப்படிங்கிற இடத்துல அவங்க இறங்கியிருக்காங்க தவிர அதுதான் திரு அண்ணாமலை நோக்கமாக இருக்குது, அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி நோக்கமாக இருக்குது. அதில் நோக்கத்தில் யாருக்குமே கூட. ஸோ அவங்கவுங்களுக்கு வேறு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்காங்க, வந்திருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், அண்ணாமலை அவர்கள் அதிமுக ஆதரவோடு தேர்தல் களத்திலேயே போட்டியிடுவார். அதற்கப்புறம் அடுத்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். சீக்கிரமாக பேசுவோம். எந்த தொகுதி, எந்த களம் எப்படின்னு எல்லாத்தையும் தொடர்ந்து பேசுவோம். சாணக்கியால் தொடர்ந்து தேர்தல் களம் சூடு பிடிக்க நம்ம இங்கே சூட்டோடு சூடாக செய்திகளை அள்ளி கொடுப்போம். தினமும் மாலை 7 மணிக்கு திருப்பி இன்னொரு நேரலில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.